பக்கா தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நார்மலாக பெட்ரோல் பங்க்கில் பல விஷயங்களை நம்ம தவறுதலாகவே செஞ்சிட்றோம். ஸோ அதெல்லாமே செய்யாமல் இருக்கிறதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு. கண்டிப்பாக இதை முழுமையாக பாருங்கள். முதலாவதாக நம்ம ஒரு பெட்ரோல் டேங்கை ஃபுல் பண்ணோம் அப்படின்னா வெடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே முற்றிலுமே தவறு. உண்மையாகவே ஒரு பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏரும் நம்மளுடைய பெட்ரோலும் மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் அது ஃபயர் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எப்படி இவங்க பெட்ரோல் டேங்க் வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அதை நம்பாதீங்க. இரண்டாவதாக ஒரு நார்மலாக ஒரு பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோட மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபயர் ஆகிறதுக்கோ இல்லை வெடிக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. முதல்ல வெடிக்காது. பெட்ரோல் இப்போ டேங்க் எப்பவுமே வெடிக்காது. ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு டேங்கை பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடும்போது மேக்ஸிமம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு க்யூவில் நிற்கிறீங்க, இல்லை ஒரு பெட்ரோல் பங்க் அப்படின்னாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீக் டைம், அதாவது ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் டைமோ ஆஃபீஸ் போகிறவங்க டைம்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ உடனே போடணும் அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணியே வச்சுருப்பாங்க. நீங்களே பெட்ரோல் போடும்போது கூட இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி ஓப்பன் பண்ணி வைக்கும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய பெட்ரோல் டேங்க்கில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு வேப்பர் ஏர் பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ப்ளூ கலரில் வேப்பர் போகும்போது பார்த்திங்கன்னா ஏரோட அதிகப்படியாகவே மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் வேப்பர் ஆகிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபயர் ஆகிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் கிட்ட, அதாவது பங்கு கிட்ட அதை அவங்க பெட்ரோல் போடும்போது ஓப்பன் பண்ணுங்கள். கீ போட்டு முன்னாடியே ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. அப்படி ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி வாங்க இப்போ ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். பெட்ரோலில் பார்த்திங்க அப்படின்னா எப்போ எல்லாமே வெடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ ஆகிற அளவுக்கு நீங்கள் பெட்ரோலை ஃபுல் பண்ணாதீங்க. அப்படி ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பாக கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்றத. அதனால் எப்பொழுதுமே ஓவர் ஃப்ளோ ஆகாமல் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வாகனத்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் ஹீட்டாக இருக்கும் பொழுதோ இல்லை பார்த்திங்கன்னா நீங்கள் லாங் ட்ரைவ் போயிட்டு வரும்பொழுதோ பெட்ரோல் போடுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய இன்லெட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பெட்ரோல் சொட்டிங் ஆனால் கூட உங்களுடைய இன்ஜின் உடனடியாக ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்ரோல் போகிறதுக்கு தகுந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபுல் பண்ணணும், லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் டைமில் நீங்கள் பெட்ரோல் போடுறதுக்கு அதிகப்படியாக ட்ரை பண்ணுங்கள். அந்த டைமில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போலான பிரச்சனைகளை மிகவும் குறையத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் லாங் டிரைவ் போய்ட்டு ஒரு ½ hour பைக் ஓட்டிட்டு ஹீட்டாக இருக்கிற டைமில் பெட்ரோல் போடுறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனாக இருக்கும். உங்களுடைய அதாவது உங்களுடைய வாகனம் வெடிக்குது அப்படின்றாங்க பார்த்தீங்களா, பெட்ரோல் போடும்போது வாகனம் வெடிக்குது, ஃபயர் ஆகுது, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாகனம் ஃபயர் ஆகிறதுக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கோ சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு ஆட்டோமொபைல் அதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பக்கா தமிழ் அண்ட் மீ விஜய். பாய் பாய், see you. Have a nice day.